சரி, சப் கொரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரியிலே இருக்கும் சப் கொரி. இப்போ ரெண்டு கொரி வந்து யூஸ் பண்ண போகிறோம். இன்னர் கொரி அவுட்டர் கொரி அப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அதான் சப் கொரின்னு சொல்லுவாங்க. சப் கொரின்றது எ கொரி எம்பெடட் வித் விதின் அனதர் கொரி இஸ் கால்ட் சப் கொரி. ஓகேவா? இதில் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இதில் வந்து இன்னர் கொரி அவுட்டர் கொரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது செலக்ட் சரி, ஃபஸ்ட்டு டைப்பே போயிடலாம், அதுலேயே நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ரோ சப்கரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு டைப்பு சிங்கிள் ரோ சப்கரி. இன்னர் கொரி வந்து ஒன்லி ஒன் ரோ வந்து ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா அதான் சிங்கிள் ரோ சப்கரி. ஓகேவா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது லெக்ஸுன்ற ஒருத்தர் வந்து ஒரு சேல்ரி வாங்கிட்டு இருக்காரு. லெக்ஸை விட அதிகமாக எனக்கு யார் யாரெல்லாம் சேல்ரி வாங்குறவங்க வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு இந்த சிங்கிள் ரோ சப்கரி யூஸ் பண்ணலாம். இப்போ பார்க்குறேன், செலக்ட் ஸ்டார் லெக்ஸ் எவ்வளோ வாங்குறாருன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, லெக்ஸோட சேல்ரி வந்து 17,000. ஓகேவா? இப்போ இந்த 17,000 அதிகமாக வாங்குறவங்க வேணும் அப்படின்னா நார்மலாக நம்ம எப்படி கொரி பண்ணுவோம்? செலக்ட் salary salary greater than, இப்போ லெக்ஸோட சேலரி 17,000. சரி, இப்படி போட்டோம்னா நமக்கு லெக்ஸோட அதிகமாக வாங்குறது ஸ்டீவன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது. ஆனால் இப்போ லெக்ஸோட சேலரி இன்றைக்கி வந்து 17,000 இருக்குது. நாளைக்கு வந்து அவர் சேலரி அதிகமாகலாம். கரெக்டாக? ஸோ இப்போ நாளைக்கு லெக்ஸோட சேலரி அதிகமாச்சு அப்படின்னா இந்த கொரி ஒர்க் ஆகுமா? ஆப்வியஸாக ஒர்க் ஆகாது. கரெக்டாக? ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது எப்படி அப்படின்னா இங்கே வந்து ஒரு சப்கொரி வந்து ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சேலரி எடுத்துக்கிறோம். செலக்ட் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு லெக்ஸ். பேர் என்றைக்குமே மாறாது, சேலரி மாறும். கரெக்டாக? ஸோ இந்த கொரி இதுதான் இன்னர் கொரி. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். ஆன்சர் வந்துருச்சா? சரி, சிங்கிள் ரோ சப்கொரின்றது என்ன அப்படின்னா இது இன்னர் கொரி. ஓகேவா? இன்னர் கொரி வச்சு தான் அவுட்டர் கொரி ஒர்க் ஆகும். அவுட்டர் கொரி இது அவுட்டர் சைடில் இருக்குது அவுட்டர் கொரி. இது வந்து அவுட்டர் கொரி. இந்த ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ்க்குள்ளே இருக்குது வந்து இன்னர் கொரி. ஓகேவா? அவுட்டர் கொரி வந்து இன்னர் கொரி இல்லாமல் ஒர்க் ஆகாது. ஆனால் இன்னர் கொரி வந்து அவுட்டர் கொரி இல்லாமல் ஒர்க் ஆகும். இது மட்டும் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஓகேவா? ஆனால் உங்களுக்கு வெறும் அவுட்டர் கொரி மட்டும் ரன் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் வராது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த சப்கொரியோட ஸ்பெஷாலிட்டி. இது இல்லாமல் வேரியஸ் சப்கொரிஸும் இருக்குது. சில கொரியில் வந்து அவுட்டர் கொரி தான் ரன் ஆகுமே ஒழிய இன்னர் கொரி தனியாக ரன் ஆகாது. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். சரி, சிங்கிள் ரோ சப்கொரின்றது என்னென்னா இந்த இன்னர் கொரி வந்து சிங்கிள் ரோ வந்து நமக்கு அவுட்புட்டாக கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் சிங்கிள் ரோ சப்கொரி. ஓகேவா?
புரிஞ்சா? சரி, இப்போ இதுலேயே வந்து வேர் கிளாஸ் எடுத்துடுறேன். இப்போ இது ஒர்க் ஆகுமா? இந்த கொரி வந்து ஒர்க் ஆகுமா? கேக்குதா? இது ஒர்க் ஆகுமா? சரி, ஆவரேஜ் ஆஃப் சேலரி. ஆமா, ஆவரேஜ் ஆஃப் சேலரினா ஒன்று தானே, அதுவும் சிங்கிள் ரோ தான். ஓகே தான். சரி. இது வந்து சிங்கிள் ரோ தான் எடுத்துகிட்டு வருது. ஸோ வந்து இதுவும் சிங்கிள் ரோ சப் கொரி தான். ஓகேவா? ஆவரேஜாக நம்ம சேல்ரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் ரோ தான் எடுத்துகிட்டு வரும். ஆல்வேஸ் இட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி சிங்கிள் ரோ. ஸோ இதுவும் சிங்கிள் ரோ சப் கொரி தான், ஒர்க் ஆகும். சரி சரி, நெக்ஸ்ட்டு மல்டி ரோ சப் கொரி போகலாம். மல்டி ரோ சப் கொரின்றது வந்து உங்கள் பேர்லேயே இருக்கும். இன்னர் கொரி வந்து மல்டிபிள் ரோஸை ஃபெச் பண்ணுச்சு அப்படின்னா அதான் மல்டி ரோ சப் கொரி. ஓகேவா? Inner query fetches more than one record. It's called multi-row subquery. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு சரி, இப்போ வந்து நம்ம 2 ரெக்கார்டு வர்ற மாதிரி ஒரு இன்னர் கொரி ஒன்று ஃபார்ம் பண்ணலாம். சரி, லெக்ஸோடு சேர்த்து நீனா 2 பேரும் எடுத்துக்கலாம் இங்கே. ஓகேவா? சரி, இப்போ வந்து நமக்கு இப்போ சேல்ரி வந்து 2 பேர் சேல்ரி எடுத்திருக்கேன். 2 ரெக்கார்டு வந்துருச்சா? இன்னர் கொரி வந்து மோர் தேன் 1 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ மெயின் கொரியில் வைக்கணும். அவுட்டர் கொரியில் செலக்ட் இப்போ வந்து எனக்கு 2 பேர்த்தோட சேலரியோட அதிகமாக 2 பேர் சேல்ரி வாங்குற இதே சேல்ரி வேறு யார் வாங்கலாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். வேர் சேலரி இதே சேலரி யார் யார் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த இன்னர் கொரி மட்டும் ரன் பண்ணோம் அப்படின்னா 2 ரெக்கார்டுக்கு மேலே வரும். அப்படியும் 2 பேரும் சேம் சேலரி தான் வாங்குறாங்க. ஓகே, சரி, இப்போ இதே சேலரியில் வேறு யார் யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் வாங்கலை. சரி, வேறு பேர் மாற்றி பார்க்கலாம். இப்போ லெக்ஸு நான்சி வந்துட்டு 12,008 வாங்குது. இதே சேலரி சேம் சேலரி வந்து ஷெலின்றவங்க வாங்குறாங்க. ஓகேவா? ஷெலி நான்சி 2 பேர்த்துக்கும் சேம் சேலரி. லெக்ஸி நீனாக்கு சேம் சேலரி. ஓகேவா? லெக்ஸி நான்சி வாங்குற சேம் சேலரி வந்து
நீனா அண்டு ஷெலி வந்து வாங்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து மல்டி ரோ சப்கொரி. இதுலேயே வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். அதுக்கடுத்து லாஸ்ட்டில் டைம் இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வேறு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு மல்டி காலம் சப்கொரின்னு தேர்டு சப்கொரி. மல்டி காலம் சப்கொரி. இப்போ நம்ம இதுவரையும் மல்டிபிள் ரெக்கார்ட் ஃபெச் பண்ணி வர்ற சப்கொரி தானே பார்த்துருக்கோம். இப்போ வந்து இந்த இன்னர் கொரியில் வந்து மல்டிபிள் காலம் வைக்க போகிறோம். செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் ஐடி, salary, from employees where first name equal to Lex. ஓகே, இப்போ வந்து நான் ரெண்டு செலக்ட் கொரியில் ரெண்டு காலம்ஸ் எடுத்திருக்கேன் கரெக்டாக. இதுக்கு முன்னாடி வரையும் நான் செலக்ட் கொரியில் வந்துட்டு சேல்ரி மட்டும்தான் வச்சுருந்தேன். இப்போ சேல்ரி அதோடு சேர்த்து டிபார்ட்மெண்ட் ஐடியும் எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, இந்த 19 டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு சேம் சேல்ரி வாங்குறவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மல்டி காலம் சப் கொரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா சேம் தான். இப்போ அவுட்டர் கொரியில் வந்துட்டு ஒரு இதே கொரி எடுத்துக்கலாம். இங்கே வந்து என்ன அப்படின்னா, இங்கே வேர் கிளாஸில் வந்து நம்ம வெறும் சேல்ரி மட்டும்தான் வச்சுருக்கிறோம். முன்னாடி வந்து சேல்ரி வச்சு கம்பேர் பண்ணாலும் சேல்ரி மட்டும் வச்சுருக்கோம். இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடியும் சேர்த்து கம்பேர் பண்ணுறோம் இல்லையா. 19 டிபார்ட்மெண்ட் ஐடியில் சேம் சேல்ரி வாங்குறவங்க வேறு யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதனால் இங்கே வேர் கிளாஸில் வந்து நம்ம அகெயின் டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து ஆட் பண்ணணும். வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி salary இன் இருக்க இடத்துல வந்து இந்த செலக்ட் கொரியை வந்து வச்சுட்டா போதும். அதே மாதிரி இன்னர் கொரிக்கு ஒரு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போடுறதுனா போடணும், நான் போட்டுக்கிறது. ஓகே, இந்த இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் கொரி வில் ஒர்க் வித்தவுட் டிபெண்டிங் ஆன் த அவுட்டர் கொரி. ஓகேவா? இன்னர் கொரி மட்டும் ரன் பண்ணோம் அப்படின்னா ரன் ஆகும். இப்போ சேர்த்து வந்து ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் கிளாஸில் டிபார்ட்மெண்ட் ஐடி ஆட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா தான் நமக்கு தெரியும். டிபார்ட்மெண்ட் ஐடி 90ல் லெக்ஸ் வாங்குகிற சேம் சேல்ரி வந்து நீனாவும் வாங்குறாங்க. ஓகேவா? சேம் டிபார்ட்மெண்ட் சேம் சேல்ரி, இதே டிபார்ட்மெண்ட்டில் இதே சேல்ரியில் வந்து நீனாவும் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மல்டி காலம் சப்கொரி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நெஸ்டட் சப்கொரின்னு அதை சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்லைன் வியூ சப்கொரி போகலாம். இது வந்து என்ன அப்படின்னா, சப்கொரி வந்து ஃப்ரம் கிளாஸ்லேருந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும். இதுவரையும் நம்ம ஃப்ரம் கிளாஸில் வந்து ஒரு டேபிள் தானே வச்சுருக்கோம். ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், ஃப்ரம் கஸ்டமர் டேபிள், டிபார்ட்மெண்ட் டேபிள், இந்த மாதிரி தானே வச்சுருக்கோம். இதில் இன்லைன் வியூ சப்கொரியில் வந்துட்டு ஃப்ரம் கிளாஸில் வந்து ஒரு டேபிள் வைக்கிறதுக்கு பதில் ஒரு கொரியவே நம்ம வைக்க போகிறோம். அதுதான் இந்த இன்லைன் வியூ சப்கொரி.
query returns from in from class. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு சப்கொரி ஃபஸ்ட்டு ஒன்று எழுதிக்கலாம். எப்பயுமே கொரி எழுதுகிறப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சப்கொரி எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்னர் கொரி எழுதிட்டு நெக்ஸ்ட்டு அவுட்டர் கொரி எழுதினீங்கன்னா அதுதான் கொரி ஸ்ட்ரக்சரிங் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட்டர் கொரி எழுதிட்டு இன்னர் கொரி எழுதக்கூடாது, ஃபஸ்ட்டு இன்னர் கொரி தான் எழுதணும். ஓகேவா? அதுக்கடுத்து அதை வச்சு தான் அவுட்டர் கொரி நம்ம எழுதணும். இப்படி தான் ஒரு கொரியோட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும். சரி, இது எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சப்கொரி ஒன்று எடுத்துக்கலாம். Select star from employees where department ID equal to 90. ஓகே, இது வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 90ல் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இது 3 பேர் இருக்காங்க. இந்த ஹோல் கொரி வந்து எனக்கு இதுலேருந்து எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வேணும். எனக்கு வெறும் ஃபஸ்ட் நேம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா இந்த கொரியவே வந்து ஒரு ஃப்ரம் கிளாஸில் இந்த கொரியை வச்சிடலாம். ஓகே, செலக்ட் ஃபஸ்ட் நேம் ஃப்ரம் இந்த இன்னர் கொரியை அப்படியே நம்ம வச்சுட்டா போதும். இப்போ எனக்கு இந்த கொரி வந்து இப்போ ஒரு டேபிள் மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேவா? இந்த சப்கொரி வந்து ஒரு டேபிள் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ இது ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் நேம் மட்டும் வந்துருச்சு. கரெக்டாக? சரி, இது நிறைய இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஹோல் டேபிளையும் நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்கு வெறும் டிபார்ட்மெண்ட் ஐடி 90ல் இருக்கவங்கள மட்டும் எடுத்து அதுலேருந்து எனக்கு ஃபில்ட்ரு பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிறது. இப்போ நம்ம நார்மலாக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்ன்னு போட்டோம் அப்படின்னா ஃபுல் டேபிள் ஸ்கேன் ஆகும். ஸோ இப்போ நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்கும் உங்களுக்கு. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கான டேட்டா வந்து இந்த சப்கொரியில் தான் இருக்குது, ஸோ நான் இதிலேருந்து மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த இன்லைன் வியூ சப்கொரி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ வேர் கிளாஸில் வந்து வேறு ஆட் பண்ணுறேன். வேர் ஃபர்ஸ்ட் நேம் லைக். சரி, இது ஒர்க் ஆகுமா சொல்லுங்கள். இது ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும் ப்ரோ. ஆகும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நேம் வந்து எஸ்ல ஸ்டார்ட் ஆகிறவங்க நேம் எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன். அதை தவிர்த்து எனக்கு வேறு எந்த பேரும் வேணும் அப்படின்னா ஸோ இதை யூஸ் பண்ணலாம். இது இன்லைன் வியூ வந்து மோஸ்ட்லி பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணுறது, பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குது அப்படின்னா இந்த கொரி யூஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேபிள் ஸ்கேன் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த இன்லைன் வியூ சப் கொரி போவாங்க. டு அவாய்ட் ஃபுல் டேபிள் ஸ்கேன். ஓகேவா? இதுதான் வந்து இன்லைன் வியூ சப் கொரி. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேலார் சப் கொரி அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. ஸ்கேலார் சப் கொரின்றது என்ன அப்படின்னா இப்போ இந்த கொரியை பாருங்கள். அப்படி salary
ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துக்கிட்டேன், சேலரி எடுத்திருக்கேன். இப்போ இங்கே வந்துட்டு இந்த செலக்ட் கொரியிலேயே ஒரு சப்கொரி ஒன்று வச்சுருக்கேன். ஓகேவா, செலக்ட் கொரியில் ஒரு சப்கொரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து ஸ்கேலார் சப்கொரி. இப்போ இங்கே இதோடு சேர்த்து வந்து எனக்கு மேக்ஸ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், எம்ப்ளாயி டேபிளில் மேக்ஸிமம் சேலரி யார் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அதையும் செக் பண்ணுறேன். எல்லாரும் எம்ப்ளாயீஸும் எவ்வளோ வாங்குறாங்கன்னு அதோடு சேர்த்து கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி இதுதான் ஸ்கேலார் சப்கொரி. சப்கொரி வந்து நம்ம செலக்ட் கிளாஸில் வச்சோம் அப்படின்னா இது வந்து ஸ்கேலார் சப்கொரி. ஓகேவா, நமக்கு வேணுங்கிற எந்த மாதிரி என்ன ரிசல்ட் வேணுமோ அந்த மாதிரி சப்கொரி வச்சுக்கலாம். You can use can have subquery in select clause. ஓகேவா, இதுதான் வந்து ஸ்கேலார் சப்கொரி. நெக்ஸ்ட்டு வந்து கார்லேட்டட் சப்கொரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது வந்து என்னென்னா நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு கொரி வந்து அவுட்டர் கொரி பேஸ் பண்ணி ஒரு இன்னர் கொரி ஒர்க் ஆகும். அதுதான் இந்த ஸ்கேல் கார்லேட்டட் சப்கொரி. இதில் வந்து இன்னர் கொரி அவுட்டர் கொரி, இந்த கொரியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் கொரி மட்டும் ஒர்க் ஆகாது. எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னர் கொரி runs based on outer query. Select first name, department ID, comma salary, comma employees department ID equal to e2 dot department ID. Salary from employees e2. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துக்கிட்டேன், டிபார்ட்மெண்ட் ஐடி எடுத்துக்கிட்டேன், நெக்ஸ்ட்டு சேலரி எடுத்துக்கிறேன். இது மூணுமே வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள்லேருந்து எடுக்கிறேன். இதுக்கு வந்து நான் E2ன்னு அலைஸ் நேம் கொடுத்துருக்கேன். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு இங்கே சப்கொரியில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா செலக்ட் மேக்ஸ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் E1 வேர் department ID equal to where E1 dot department ID equal to E2 dot department ID. இங்கே இந்த சப்கொரியில் வந்து ஒரு டேபிள் எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு E1 அலைஸ் நேம் கொடுத்துட்டேன். இங்கே வேர் கிளாஸில் வந்துட்டு இந்த ரெண்டு டேபிளோட டிபார்ட்மெண்ட் ஐடிஸையும் நான் கம்பேர் பண்ணுறேன். அவுட்டர் கொரியில் இருக்க E2ல் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியும் இன்னர் கொரி E1ல் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் நான் இங்கே கம்பேர் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே. ஓகே, இதுக்கு அலையஸ் நேம் வந்து மேக்ஸ் ஆஃப் சேலரின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஓகே, அலையஸ் டேபிள் ஆர்வி டஸ் நாட் எக்ஸிஸ்ட், க்ளோஸ் ப்ரைஸ் மிஸ்டேக். எம்ப்ளாயி போட்டிருக்கும் பாருங்க மேல பார்த்துக்கலாம். அது ஓகே ஓகே ஓகே.
பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் ஆஃப் சேலரி வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு வந்திருக்கு கரெக்டாக. இந்த 19ன்ற டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு மேக்ஸ் ஆஃப் சேலரி வந்து 24,000. இந்த 16ன்ற டிபார்ட்மெண்ட் ஐடியில் வந்து மேக்ஸிமம் சேலரி வந்து 9,000. ஸோ இங்கே வேர் கிளாஸில் வந்து நான் டிபார்ட்மெண்ட் ஐடி கம்பேர் பண்ணி எடுத்துருக்கிறதுனால எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து சேலரி எடுத்துகிட்டு வந்திருக்கு கரெக்டாக. ஸோ இப்போ வந்து இந்த இன்னர் கொரி வந்துட்டு இதை மட்டும் ரன் பண்ணோம் அப்படின்னா ரன் ஆகாது. ஏன்னா வந்துட்டு இன்னர் கொரி வந்து அவுட்டர் கொரி பேஸ் பண்ணியிருக்கு. இங்கே நான் இங்கே வேர் கிளாஸில் வந்து கம்பேர் பண்ணுறேன் இல்லையா, e1.department id = e2.department id அப்படி சொல்லி கம்பேர் பண்ணுறேன். ஸோ இந்த இன்னர் கொரி வந்து அவுட்டர் கொரியோட சேர்த்து ரன் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் ரன் ஆகும். ஓகேவா, இதுதான் இன்னர் கொரி ரன்ஸ் பேஸ்ட் ஆன் த அவுட்டர் கொரி. ஸோ இந்த மாதிரி கொரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் வந்து கார்லேட்டட் சப்கொரி. இது வந்து ரெண்டும் சேர்ந்து தான் ரன் ஆகும் ஒழிய இன்னர் கொரி தனியாக அவுட்டர் கொரி தனித்தனியாக ரன் ஆகாது. ஓகேவா, இதுதான் கார்லேட்டட் சப்கொரி. இதுலேயே நமக்கு நெக்ஸ்ட்டு வேறு கொரி ஆட் பண்ணணுன்னாலுமே ஆட் பண்ணிக்கலாம். செலக்ட் கிளாஸ்லேயே வேறு கொரி ஆட் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே இதில் வேறு கிளாஸில் வந்துட்டு வேறு சப்கொரி ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். சப்கொரி வந்து ஒரு கொரியில் ஒரு சப்கொரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எவ்வளோ கொரினாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த செலக்ட் கிளாஸில் மல்டிபிள் சப்கொரி ஆட் பண்ணலாம், இங்கே ஃபில்டர் கிளாஸ்லேயும் ஆட் பண்ணலாம். இந்த சப்கொரின்றது வந்து சிங்கிள் கொரியில் என்ன சப்கொரி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கார்லேட்டர் சப்கொரி, ஸ்கேலர் சப்கொரி, இன்லைன் வியூ, மல்டி காலம், எந்த சப்கொரினாலும் சிங்கிள் கொரியிலே நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, சரி. சரி, இப்போ இன்னொரு கொரி இருக்கு. இப்போ செலக்ட் டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் டேபிள். எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஓகேவா, அது எதுக்கு இதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸிஸ்ட் அப்படின்னா சொல்கிறேன். எக்ஸிஸ்ட் செலக்ட் ஒன் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஐடி. இது வந்து என்ன அப்படின்னா இந்த எக்ஸிஸ்ட் கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த கொரி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஒன் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். இப்போ இந்த கொரி வந்துட்டு ஏதாவது ஒரு ரெக்கார்டை வந்து எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படின்னா, இந்த அவுட்டர் கொரி வந்துட்டு இன்னர் கொரியில் ஏதாவது ரெக்கார்டு இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸிஸ்ட் கொரி. இந்த எக்ஸிஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே செலக்ட் கிளாஸில் வந்து ஒன் அப்படி தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு பதில் இங்கே டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய் ஐடி யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒர்க் ஆகாது. எக்ஸிஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி தான் ஒர்க் ஆகும். இந்த கொரியில் இருக்குதான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இது நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக இது இன் கிளாஸ் மாதிரி தான். இன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம செலக்ட் கிளாஸில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை கொடுக்கணும். வேர்லேயும் செலக்ட்லேயும் காமனாக இருக்கணும். எக்ஸிஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இங்கே வந்து ஒன்று கொடுத்தாலே போதும். சரி, இதை மட்டும் ரன் பண்ணேன் அப்படின்னா சரி, இது இல்லாமல் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கொரி ரன் பண்ணுறேன். செலக்ட் ஒன் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். எத்தனை ரெக்கார்ட் இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து ஒன்று அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிடும்.
இப்போது 106 ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு 106 ரெக்கார்ட்ஸுக்கு ஒன்று ஒன்றா எனக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம எக்ஸிஸ்ட் காஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸிஸ்ட்டும் இருக்குது, நான் எக்ஸிஸ்ட்டும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஓகேவா? ஓகே, இது கார்லேட்டட் சப்கொரி இல்லை, கார்லேட்டட் சப்கொரி தான். இந்த எக்ஸிஸ்ட்டு நான் எக்ஸிஸ்ட்னு ரெண்டு கான்செப்ட் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க என்னன்ட்டு. ஓகே, அவ்வளோதான் சப்கொரிஸு. 5 டைப்ஸு டோட்டலாக. எனக்கு தெரிஞ்சு 5 டைப்ஸ் தான் இருக்குது. வேறு எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்ப்போம், இருந்துச்சுன்னா பார்க்குறேன். ஃபஸ்ட்டு சிங்கிள் ரோ சப்கொரி. இன்னர் கொரி வந்து ஃபெச்சஸ் ஒன்லி 1 ரெக்கார்டு. மல்டி ரோ சப்கொரி வந்து இன்னர் கொரி ஃபெச்சஸ் மோர் தேன் 1 ரெக்கார்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மல்டி காலம் சப்கொரின்றது வந்து செலக்ட் கிளாஸில், வேர் கிளாஸில் வந்துட்டு 2 காலம் யூஸ் பண்ணலாம். அதே அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா செலக்ட்லேயும் 2 காலம் யூஸ் பண்ணணும். 2 தான் இல்லை, மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் நெக்ஸ்ட் சப்கொரி. நெக்ஸ்ட்டு இன்லைன் வியூ சப்கொரின்றது வந்து சப்கொரி ரிட்டர்ன்ஸ் இன் ஃப்ரம் கிளாஸில் வந்து ஒரு சப்கொரி வச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து இன்லைன் வியூ சப்கொரி. ஸ்கேலார் சப்கொரி வந்து ஓகே சேம் தான். இங்கே வந்து நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கார்லேட்டட் சப்கொரி வந்துட்டு இன்னர் கொரி ரன்ஸ் பேஸ்ட் அண்ட் அவுட்டர் கொரி. இதுதான் வந்து கார்லேட்டட் சப்கொரி. இப்போ நம்ம சிம்பிளான ரெக்கார்ட்ஸ் வச்சு சிம்பிள் கொரிஸ் யூஸ் பண்ணோம், அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுவே ரியல் டைமில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். இதுலேயே நம்ம எழுதலாம், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இதில் எதாவது டவுட்ஸ் இருக்கா சொல்லுங்கள்.